எங்க இருக்குது? யோவான் 15:16. இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். God established. ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த அருமையான வசனத்துல, அந்த அதிகாரத்துல முதல் வசனத்துல இயேசு சொல்லும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி. அப்போ ஏன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். ஆனா நான் அதிக நேரத்துல யோசித்து பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுல ஒரு ரகசியம் உண்டு இல்லையா? இந்த இடத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த பகுதியில எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? 1000 குடும்பம் இருக்குமா? 400 குடும்பம். இதை சுத்தி 400 குடும்பம். எங்க வீட்டை சுத்தியும் 300 குடும்பம் இருக்காங்க. ஆமா, நம்ம இந்த சர்வே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். உங்க பகுதியில மன நோயால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா? மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் இருக்கிறாங்களா? உடல் ஊனப்பட்டவங்க இருக்கிறாங்களா? ரொம்ப எப்போ பார்த்தாலும் சோகத்தோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்வது மிக அவசியம். ஆமென். எல்லாரும் பிரசங்கியாளரா ஆக வேண்டாம். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்க ஆகலாம். அதே நேரத்துல மறைமுகமாக அநேகருக்கு நம்ம ஊழியம் செய்யலாம். யாரையாவது கொண்டு வந்து உங்க முன்னாடி ஆண்டவர் காட்டுவார், இவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, காட்டிருக்காரு அப்படி, இவங்களுக்காக, இந்த தம்பிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய காட்டுவார். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஊழியக்காரர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு ஊழியக்காரர்கள் இருக்கும் பொழுது எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஏதேனும் ஒரு விசேஷித்த ஒரு கிருபை நம்மகிட்ட இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கலாம். அது தேவனுடைய கிருபை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிருபையே தேவனுடைய கிருபை தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தாளந்துகள் எது இருந்தாலும் அது தேவனுடைய கிருபை தான். அப்ப நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அவசியம். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை ஏற்படுத்தினேன் சொல்றார். அப்போ நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னில என்ன இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். ஸ்டே டியூன்டா இருக்கணும். நெவர் டிவியேட்டட். அதிலேயே நிலைத்து இருக்கணும். சரியா? அதப்போ ஏற்படுத்தியிருக்கிறேன். நம்ம ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுட்டாராம்? எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏற்படுத்திட்டார், அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார். அதுல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளுடைய நிலைமைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? தாழ்த்திக்கிடுவோம், உயர்த்திக்கிடுவோம். பசங்கள்லாம் நினைப்பாங்க, சார் நான் பெரிய சர்ச்சா இருந்தால் நல்லா இருக்குமே இல்லையா? சும்மா ஒரு வார்த்தையை சொல்றேன். ஏதேனும் ஒரு விஷயத்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இருப்போம், எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்களுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன்? ஏற்படுத்திட்டேன். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்ததான ஜனங்கள் மத்தியில பிரசங்கிக்கப்பட்டதான இந்த வார்த்தையா இருந்தாலும், அவருடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்க பண்ணப்படுகிறதோ அங்கே எல்லாமே இந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மளை நிதானித்து நம்ம யாருங்கிறத நிதானமா நம்ம யோசித்து பார்ப்பதற்கான நேரம் இல்லை. அல்லேலூயா. நம்ம செல்போன்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்.
சரியா? ஏதாவது தேவையில்லாத தேவையில்லாத இடங்களில நம்முடைய நேரங்களை செலவு பண்றோம். நான் யார்? ஆண்டவர் உண்மையிலேயே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரா அப்படிங்கிறதுடைய நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய டைம் நமக்கு இல்லை. உண்மையில தானே? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிராக்டிக்கலா ஒரு சில சம்பவங்களை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஏன் ஏற்படுத்தியிருக்கிறார், எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார், ஏற்படுத்தினவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீ வாசிக்கும் பொழுது பேதுருவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேதுரு இயேசுவை குறித்து சரியான ஒரு புரிதல் இருந்தும் இல்லாமலுமா இருந்தார் இல்லையா? நல்லா கேட்டாரு, நீங்க யாருன்னு என்னைய நினைக்கிறீங்க? நம்ம பாசையில கேட்டோம்னா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு ஒரு வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு? மறுதலிச்சிட்டாரு. நல்லா இயேசுவினுடைய அந்த மகிமையை கண்டிருக்கிறார். யோவான் எழுதும் பொழுது அந்த மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். இப்ப பேதுரு இயேசுவை குறித்து நல்லா தெரியும். அவரு அங்க மலைக்கு கூட்டு போகும் பொழுது அவருக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபமாகிறார். எலியாவும் மோசையும் அவருக்கு முன்பாக டிஸ்கஸ் பண்றாங்க, வரப்போகிற காரியங்களை குறித்து டிஸ்கஸ் பண்றாங்க. பேதுரு சொல்றாரு, உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே நம்ம என்ன செய்வோம்? ஸ்டே பண்ணுவோம். அப்போ அந்த இடம் அவ்வளவு மகிமையை பார்த்த மகிமை உள்ள அந்த இடத்துல நீடித்து இருப்பதற்கு, நிலைத்து இருப்பதற்கு பேதுரு என்ன செய்றார்? விரும்புறார். ஆனா கடைசியில இயேசுவை மறுதலித்தார். சரியா? இந்த பேதுரு இயேசு மரித்து உயிர் தெழுந்ததற்கு பிறகு அவரு ரொம்ப ஃபெய்த்ல ஸ்ட்ராங் ஆயிட்டார். ஃபெய்த்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? எனக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல நான் முடிச்சிடறேன். ஆமா, நீங்க பாருங்க, அந்த 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 விசுவாசத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரா? ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டார். ஸ்ட்ராங் ஆயிட்டு அவர் தன்னுடைய நிருபத்துல எழுதும் பொழுது சொல்றாரு, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, நீங்களோ பாருங்க, நீங்களோ அப்படிங்கும் போது நம்ம குடும்பத்தை அப்படியே போட்டுக்கலாம். முதல் பகுதி என்னது? உங்களை அந்தகாரத்தினின்று. அவருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அந்தகாரம் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அந்தகாரம் இருந்துச்சு. அந்த அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? 3 பேர் தான் கை தூக்குறாங்க. அல்லேலூயா. 4 காரியம் இங்க இருக்கிற இளைஞர்கள் மனசுல எப்பொழுதும் இந்த வார்த்தை இருக்கணும், எல்லா வசனமும் இருக்கணும், குறிப்பா இது இருக்கணும். 4 காரியங்கள் இந்த இடத்துல முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்ன செஞ்சார்? வரவழைத்திருக்கிறார். அந்த வரவழைத்தருடைய புண்ணியங்களை நம்ம என்ன செய்யறோம்? அறிவிக்கிறோம். எப்படிலாம் அறிவிக்கிறோம்? வெண்வஸ்திரம் உடுக்கிறோம், மற்றவங்க மாதிரி நம்ம நடந்துக்கிறது இல்லை, மற்ற இடங்கள்ல நம்ம உட்கார்றது மாதிரி உட்கார்றது இல்லை, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்மள என்ன செஞ்சுக்கிறோம்? காட்டிக்கிறோம் இல்லையா? நாம கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறது இல்லை, திருடு இல்லை, கொள்ளைகள் எல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இந்த வேதத்தினுடைய அடிப்படையில நம்மளை சரிபடுத்திக்கிறது தான் அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். உடனே போய் தெருவில் போய் நீங்க பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சரியா? அது இல்லை. இருந்தால் செய்யலாம், தேவன் அழைத்திருந்தால் செய்யலாம். மாறாக நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே
நம்ம இருக்கிறதான இடங்களில ஏதான ஒரு விதத்துல நம்ம என்ன செய்யலாம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கலாம். ஆமா, இயேசு அவருடைய ஊழியத்தினுடைய பேட்டர்ன் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல அமைதியா இருந்து ஊழியம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சில இடங்கள்ல அமைதியா இருந்து அவங்க மாறுதரம் அவர் ஒண்ணுமே சொல்லலை. அவர் இவ்வளவோ ஒரு 100க்கு அதிபதியா இது போர்ச்சேவகரன் கேட்கும் பொழுது இவ்வளவு குற்றச்சாட்சிகள் உண்மையில சொல்லுகிறாங்களே, ஐயோ ஒண்ணுமே பேசாம இருக்கிறையே என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் அமைதியா இருந்ததை பார்த்து அவங்க 100க்கு என்ன செஞ்சான், அந்த போர்ச்சேவகரன் ஆச்சரியப்பட்டான், மிகவும் ஆச்சரியப்பட்டான். அப்ப நான் எல்லாவற்றையும் பேசிதான் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இருந்தால் அது செய்யலாம், அல்லாமலும் நாம் என்ன செய்யலாம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கலாம். அப்போ அறிவிக்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவர் என்ன செய்தார் என்பதை அறிவிக்க அல்லேலூயா நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது காமன், இது வந்து காமன். ஆனா பர்டிகுலரா பர்சனலா இப்போ அருமையான தம்பி அல்லது நான் பர்சனலா நான் எப்படி எடுத்துக்கணும்னா அந்த வசனத்துல 4 காரியங்கள். முதல் காரியம் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. நான் வந்து chosen generation, chosen people. எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது யாருக்குள்ள இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா தானியேலுக்குள்ள இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. நீங்க அந்த ஐகான் பைபிள்ல இருக்கிறதான பெரிய பெரிய நபர்களை எடுத்துக்கோங்க. முதல்ல ஏனோக் சற்று வித்தியாசம் உள்ளவராக இருந்தார் இல்லையா? he walked with the God, தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறவராக இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். அதுக்கு பின்னாடி அந்த சேம் மூலமா வந்த தேராகு வம்ச வழியில வந்ததான ஆபிரகாம், அவனுக்குள்ள இருந்ததான குணாதிசயம் சற்று வித்தியாசமானதா இருந்தது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம இளம் தலைமுறையினர் எல்லாருமே நல்லா படிக்கணும். ஏன் ஆபிரகாமை குறித்து இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம், ஏன் நோவாவை குறித்து இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம், ஏன் ஏனோக்கை குறித்து இன்னை வரைக்கும் பேசுறோம், சரியா? ஆமா, ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து வாசித்தோம்னா நேரம் ஆயிரும். லோத்துவை பார்த்து சொல்லுவாரு, லோத்துவை கூட்டிட்டு வர்றதே யாருதான்? ஆபிரகாம் தான். அவருடைய லைஃப மேல கொண்டு வர்றதே ஆபிரகாம் தான். ஆனா வாக்குவாதம் உருவாகும் பொழுது நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். பாத்தீங்களா, அங்கதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கேரக்டர் வெளிப்படுது. நீ அதெல்லாம் ஏன் ஆபிரகாம் மூலமாய், ஈசாக்கு மூலமாய், யாக்கோபு மூலமாய், யூதா மூலமாய், ஈசா மூலமாய், தாவீது மூலமாய் இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு முன் அடையாளமான ஒரு கேரக்டர் ஆபிரகாம். அல்லேலூயா. நாம் சகோதரர். நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் இல்லையா? நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். என்ன உன் ஆளு ஏன் சண்டை போட்டு இருக்கிறாங்க, தொலைச்சு விடுவேன் அப்படிலாம் சொல்லல. நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அங்கதான் இவர் வித்தியாசமானவர், இவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருங்கிறதான ஒரு அடையாளங்கள் அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. அப்படியே ஆபிரகாம் நினைத்து அவர்களுடைய சந்ததிகள் பெருகும் பொழுது கூட வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை என்ன செஞ்சிட்டேன், திருச்சியான ஜனம் என்று உங்களை நான் தெரிந்து கொள்ளல, சொற்ப ஜனம். இல்லையா? இந்த இடத்துல நம்ம இந்த சீதப்பால்ல சேர் எடுத்தாங்க போறீங்களா? வந்திருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆமென். நான் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்க கொஞ்சம் உற்று கவனிங்க. ரொம்ப முக்கியமான பகுதி. நான் பல நேரங்களில் இதை தியானிச்சிருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய கரங்களில ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாம், சரியா? நிறைய பணங்கள் இல்லாம இருக்கலாம், ஏடிஎம் கார்டு கூட இல்லாம இருக்கலாம். நான் கூட 2016 தான் ஒருத்தங்க எனக்கு ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் அனுப்பணும்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கேட்கும்போது இருங்க நான் சொல்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் போய் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். அல்லேலூயா. எதுவுமே இல்லாம இருக்கலாம், பர்ஸ் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் இந்த பூமியில கண்ணியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரால் கற்பந்தரிக்கப்பட்டு
பிறந்து ஊழியம் செய்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார், மீண்டும் அவர் வரப்போகிறார் என்கிறதான நம்பிக்கை. இதுதான் ரட்சிப்பு. கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அதை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் வித்தியாசமானவர். என் பக்கத்துல ஒரு பணக்காரர் இருக்கிறார், வீடு ஃபுல்லா கார் வச்சிருக்கிறார், பெரிய பெரிய வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து இத்தனை வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பெரிய 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 காரியங்களை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அதனாலதான் பெருமையா பேசுறவங்க கிட்டையோ நெகட்டிவா பேசுறவங்க கிட்டையோ நம்ம அதிகமாக பேசக்கூடாது. எந்த நிலைமையில இருந்தாலும் ஆபிரகாமினுடைய நாட்களில் உண்டான ஒரு பஞ்சம் இன்னைக்கு கிடையாது. யோசேப்பினுடைய நாட்கள்ல உண்டான ஒரு பஞ்சம் நமக்கு கிடையாது. ஆமா, நீங்க அந்த கார்ப்பரேட், அதாவது கார்ப்பரேட் மெத்தட்னா தெரியுங்களா? பாருங்க, ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸ் ஓனர் வந்து எல்லா பிஸ்னஸையும் பண்றாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லா பிஸ்னஸையும் பண்றாங்க. என்ன செய்வாங்கன்னா, எல்லா வயல்ல விளையக்கூடிய பொருட்களை எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? வாங்கி வச்சிருவாங்க. நாட்கள் ஒரு நேரத்தில் வரும் பொழுது என்ன செய்ய முடியாது, நம்ம சாதாரணமாக போய் ரேஷன் கடையில் கியூவில் நிற்கிறது மாதிரி சாப்பாட்டுக்கு அரிசி வாங்குறதுக்கு கியூவில் நிற்கக்கூடிய ஒரு காலம் வரும். எல்லா பொருளாதாரங்களும் யாராவது ஒரு இடத்துல மாட்டிக்கணும். இதை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு தெரியுமா? யோசேப்பு. இல்லையா? ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். பார்த்தீங்களா? அந்த டைம்ல எப்படி நம்ம செயல்பட வேண்டும். ஆமா, அருமையான இந்த எனக்கு இங்க வந்தாலே என் கண்ணுக்கு முன்னாடி வர்ற பசங்க வந்து இவங்க 4 பேர். அல்லேலூயா. ஆமா, தெரியல எனக்கு. ஒருவேளை பாஸ்டர் அழைக்கப்படும் பொழுது அவர்களுக்காகவே நான் அழைக்கப்படுறேன்னு தெரியல. எனக்கு என்னுடைய மெசேஜினுடைய கண்டென்ட், அதுக்கு பேக்ரவுண்ட் யாருன்னா இவங்கள தான். 10-15 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது என்னுடைய பிரசங்கத்துல வெளிப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் இவர்களுக்கு பலிக்க வேண்டும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த சந்ததின்னு சொல்லும் பொழுதே நாங்கள் உங்க 4 பேர்த்தையும் தான் சொல்லுவோம். தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. ஒரு கேரக்டர் மஸ்ட் பி யூனிக். இந்த யோசேப்பு எப்படி இருக்கிறார்? அது யோசேப்பை படிக்கணும். எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் செய்யறார். ஒரு பெண் வந்து ஒரு நாள் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை, நித்தம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார். அது சரியில்லை. அல்லேலூயா. அதனாலதான் அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு இங்கிலாந்து தேசம் என்னுடைய ஜீன்ல வந்த தலைமுறையில தான் இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல இருக்கிறதா ஒரு சரித்திர குறிப்பு சொல்லுது. நான் சொல்லலை. இன்னைக்கு பாருங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆகி எவ்வளோ பெரிய பாப்புலர் கண்ட்ரி ஆனா கூட பிரிட்டிஷ் பீப்புளுக்கு இருக்கிற மரியாதையே தனி. நீங்க பிரிட்டிஷ் பீப்புள் வெள்ளக்காரங்க கிட்ட இங்கிலீஷ் பேசுனீங்கன்னு வைங்களேன், இந்தியாவில் இருக்கிற படிக்காதவங்களும் இங்கிலீஷ் பேசலாம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த இங்கிலீஷ், இந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன், இந்த இங்கிலீஷ் பைபிள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இவ்வளவு தூரம் உலகத்துல பாப்புலர் ஆகிறதுக்கு காரணமே, நீங்க அதில் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பின்னணியில யார்தான் இருக்கா? யோசேப்பு தான் இருக்கு. அவனுடைய கோத்திரம் தான் அங்க போய் இங்கிலாந்து தேசத்துல குடியிருந்ததாக சரித்திரம் சொல்லியிருக்காங்க. ஜென்டில்மேன், வெரி ஜென்டில் பீப்புள் அப்படின்னாங்க. பிரிட்டிஷ் பீப்புளை பேசும்போதும் நல்ல அது தாழ்மையா இங்கிலீஷ் பேசுவாங்க. அதனாலதான் அவங்க இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் புரியும். வேற அமெரிக்கன்ஸ் அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க. ஓகே சார். அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் இன்னைக்கு எல்லாமே டெவலப் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு வந்து அவங்க ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம். ஆனா அந்த வேரை நம்ம பார்க்கணும், இந்த அடிப்படையை நம்ம பார்க்கணும். அப்போ நீங்க chosen people, தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. ஒருவேளை நமக்கு போதிய ஞானம் இல்லாமல் இருக்கலாம், வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஐயோ போன், நான் எனக்கு ஐபோன் இல்லையே, ஆப்பிள் இல்லையே. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் எல்லாரும் 50,000க்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க? போன் வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா கேட்டா 2-3 பேர் மத்தியில உன்னுடைய போன் என்ன மாடல்னு கேட்டா எல்லாம் இன்னைக்கு நமக்கு சாம்சங் எல்லாம் பார்க்கவே முடியல. எல்லாம் ஆப்பிள், அதுக்கு மேல என்ன தம்பிக்கு தான் தெரியும். ஆமா, வேற எல்லாம் அப்படி. அதுவும் தி சீரீஸ், அந்த சீரீஸ், இந்த சீரீஸ்ங்கிறாங்க. ஒரு சாதாரண செல்போன் கடையில நுழைஞ்சு நம்ம என்ன செய்ய முடியல, கேட்கவே முடியல. இது அப்படி சார், இது அப்படி சாருங்கிறாங்க. நம்ம எழுதி எடுத்துட்டு இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா? இதுல நான் இந்த பூர்வீகாவிலலாம் கோயம்புத்தூர் இந்த சென்டர்ல பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர் ஷோரூம்லாம் பார்த்துருக்கேன்.
பாவப்பட்டவங்க வந்து ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு என்ன செய்வாங்க, செல்போன் வாங்கிட்டு போவாங்க. பார்த்தாலே தெரியும் இல்லையா, 2 செல்லு வாங்கிட்டு போவாங்க. அவங்க வாங்கிட்டு செல்லை வாங்கிட்டு வந்தா பூர்வீகால ஒரு வழக்கம் இருக்கு பார்த்தீங்களா, கைதட்டுவாங்க. கைதட்டி சத்தம் கிட்ட கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, செல்போன். சரியா, நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கிட்ட ரொம்ப நாளைக்கு இந்த நோக்கியா போனை வச்சிருக்கேன். 200 ரூபா போனை வச்சு நிறைய நேரம் பலரோடு பேசியிருக்கேன். ஈவன் தோ அங்கே கேஓஜில் இருந்ததான சாலமன் பாஸ்டருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட வெறும் 200 ரூபா போனில் தான் அட்டன் பண்ணேன். அல்லேலூயா, எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒரு தாடை எலும்பு இருந்தா போதும். அதுதான் நம்முடைய, நான் அதை ஏற்கனவே நான் மெசேஜில் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நமக்குள்ள இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல ஆழத்துல பதிந்திருக்கணும். அல்லேலூயா. தானியேல் வந்து ஒரு அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டார். யோசேப்பு வந்து ஒரு அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டார். அடிமைனா இன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ள ஒரு நபர் போகும் பொழுது அவங்க கையில மாற்று வஸ்திரம் ஒண்ணு வைத்துக்கிடலாம் இல்லையா, வேற ஒன்றும் கொண்டு போக முடியாது, பைபிள் கொண்டு போக முடியாது. அப்போ இன்னைக்கு தானியேல் போகும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இவர்களோட கலந்திருக்கிறது. அப்போ அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த பவுல் இந்த பேதுரு சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. நீங்க எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும், ஆனால் இந்த வேதத்தை பின்பற்றுவர்களானபடினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. நான் மற்றவங்க பேசுறது மாதிரி பேச முடியாது, நான் மற்றவங்க நடந்து கொள்றது மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, நான் மற்றவர்கள் நினைக்கிறது மாதிரி நினைக்க கூடாது. சிலர் மற்றவர்களுக்காக வாழுவாங்க, நம்ம அப்படி இல்லை. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இந்த வேத வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் உண்டு, நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி, நான் chosen people. எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டேன்? இந்த பூமியில ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்கிறதான ஒரு பிரமாணம் மனுகுலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிராயச்சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். நீங்க பாத்தீங்களா, கும்பமேளால போய் அந்த நேபனா ஆற்றங்கரையில மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த பெனால்டி, அந்த இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. அல்லேலூயா. இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளும் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி, நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. நான் முற்றிலும் வித்தியாசமானவன். வாழ்க்கையில முற்றிலும் வித்தியாசமானதை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ரெண்டாவது பாருங்க, அதே வசனத்துல ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 2 ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்கு. ஒண்ணு கிங்ஷிப். நீங்க பாருங்க தம்பி, கவனிக்கிறீங்களா? நேரா கவனிங்க, அண்ணன் சொல்ற வார்த்தையை கவனிங்க, சரியா? சரி. ரெண்டாவது பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்ப நீங்க எல்லாம் யாரு? ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணக்கூடியவங்க. ஒரு இடத்துல முன்னின்று ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லக்கூடிய அவசரம் இருந்துச்சுன்னா நீங்க செய்யக்கூடியவர்கள். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க இந்த வார்த்தையினுடைய பின்னணியில் இருக்கிற உட்கருத்துக்களை நீங்க நல்லா படிக்கணும். ஹெர்மெனெட்டிக்ஸ் அப்படிம்பாங்க. ஹெர்மெனெட்டிக்ஸ், பிபிலிக்கல் ஹெர்மெனெட்டிக்ஸ். அந்த ஹெர்மெனெட்டிக்ஸ் அப்படின்னா இன்டர்பிரேட் பண்றது, வேத வசனத்தை இன்டர்பிரேட் பண்றது. அப்ப முழு வேதத்தையும் அதனுடைய பின்னணியில் இருக்கிற நிறைய காரியங்களை நம்ம படிச்சாதான் அதை என்ன செய்ய முடியும், இன்டர்பிரேட் பண்ண முடியும், வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியும். பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. சரியா? சரி, இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ், அட்வான்ஸ் ஸ்டடீஸ், தியாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஓகே. சரி, நம்ம அந்த வேத வசனத்தினுடைய பின்னணியம் என்ன? எப்பவுமே கான்டெக்ஸ்ட் அனலைசிஸ் அப்படிம்பாங்க, சூழ்நிலை ஆய்வியல். அந்த வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு நம்ம எப்படி அதை அப்ளை பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த பேதுருங்கிறதான புத்தகம் வேதாகம கல்லூரியினுடைய பாடத்திட்டத்துல இது கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அப்படின்னு
கிறிஸ்டியன் எத்திக்ஸ். ஆமா, ஜெனரல் எபிசில்ஸ்லையும் சேர்ப்பாங்க, பொதுவான நிருபம். அதே நேரத்தில் கிறிஸ்டியன் எத்திக்ஸ், ஒரு கிறிஸ்டியன் as a Christian being as a Christian எப்படி வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் being as a Christian you must have a unique character. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கணும். அந்த உணர்வு நான் எப்பொழுதும் இருக்கணும். கீழே ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னா blameless people, குற்றமற்றவர்களாக. நீங்க இதுல உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே நீங்க வாசிக்க வேண்டாம், தானியேல் 1:5 தான். அந்த குற்றமற்றவர்கள், யாதொரு மாசு இல்லாதவர்கள். அந்த மாசு இல்லாதவர்கள் தான் 10 பேருக்கு முன்னாடி நிக்க முடியும். அல்லேலூயா. 10-50 பேர் ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்கிறோம். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னா அப்படியே ஒளிஞ்சு அப்படியே போவாங்க. சிலவங்க அப்படி தைரியமா முன்னாடி நிற்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வேலை செஞ்ச தவிர அறிந்திருக்கிற ஆட்கள் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி என்ன செய்வாங்க? மறைஞ்சு ஓடுவாங்க. ஆனா சில ஆட்கள் மட்டும் தைரியமா நிற்பாங்க. இதுல நம்ம எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும், நம்ம எந்த இடத்துலையுமே ஒளிந்து ஓடக்கூடிய நபராக இராமல் எல்லாரும் முன்னாடியும் நம்ம நிற்கணும். அதனாலதான் நம்முடைய தலைகளை உயர்த்துங்க. நம்முடைய தலைகளை நம்ம உயர்த்துங்க. எப்படி பாத்தீங்களா, நீங்க அந்த ரூத் சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் டாக் இருக்கு பாருங்க. ரூத் அப்படி ஒரு பெண் போய் களத்துல போவாசனுடைய காலடியில படுத்திருந்தாலும் ஜென்ரலா சொல்றாரு பாத்தீங்களா, என்னிலும் உனக்கு கிட்டி சேர்ந்ததான உன்னை விட உனக்கு நெருங்கின ஒரு உறவினர் இருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன செய்வோம், ஒரு வாக்க கேட்போம். இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். சரி, ஒரு பெண்ணு வந்துட்டா நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணிக்கிறோங்கிறல்ல. ஆனா அவர் கேட்கிறான், கேட்டு அந்த முறை பாருங்க, உறவின் முறையான் இல்லையா, அந்த இடத்துல வருது உறவின் முறையான் இருக்கிறான். அவனுடைய வாய்மொழிய கேட்போம், அவனுடைய சொல்ல கேட்போம். அப்போ இதெல்லாம் ஒரு லீடர்ஷிப். கிளாஸ்ல நம்ம இருக்கும் பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப் நமக்கு உண்டாக இருப்பது மிக அவசியம். எதுலையுமே எக்ஸ்பர்டைஸ், எதுலையுமே ஒரு தேர்ச்சி நமக்கு இருக்க வேண்டிய அவசியம். அல்லேலூயா. நீங்க எந்த சப்ஜெக்டையும் இந்த பைபிள்ல டீச் பண்ணலாம், எந்த விஷயத்தையும் நம்ம என்ன செய்யலாம், ப்ரீச் பண்ணலாம். அப்போ போதக சமத்தனா இரு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லி கொடுக்குறார் இல்லையா. இதெல்லாம் வேத வசனத்துல இருக்கக்கூடியது. போதக சமத்தனா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி வசனங்களை படிச்சவங்க அல்ல யூதர்கள். யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஆழமா என்ன செஞ்சிருவாங்க, படிச்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கும் அப்படிதான். நீங்க பாருங்க, நீங்க நல்ல ஊழியக்காரங்களா மாறும் பொழுது கூட எந்த இடத்துல நின்றோம் கர்த்தருடைய வேத வசனத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் போர்ச்சேவன். பவுல் சொல்லும் பொழுது சொல்றார், போர்ச்சேவன் எதுக்கும் ஆயத்தமா இரு, சுவிசேஷ வேலையை செய்வதற்கு அவருடைய பாதரட்சையை அணிந்து கொண்டு எதற்கும் ஆயத்தமா இரு, எதற்கும் ஆயத்தமா இரு. அந்த தேர்ச்சி. அப்ப ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ரெண்டு விஷயம் அந்த இடத்துல இருக்கு. ஒண்ணு கிங்ஷிப். இந்த கிங்ஷிப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேத்துக்குள்ள நீங்க தனியா இருக்கணும். அல்லேலூயா. 10 பேத்துக்குள்ள நீங்க யாரா இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் உடையவர்களா இருக்கணும். நான் உண்மையிலே சொல்றேன், ஸ்கூல்ல படிக்கும் பொழுது 9th 10th 11th 12th எல்லாமே கிளாஸ் லீடர். காலேஜ்ல போகும் பொழுது அங்க ஒரு பட்டம் கொடுத்தாங்க, கேப்டன். 2 தடவை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பிரைஸ் வாங்க முடிய ஆண்டு உதவிச்சு. நான் ப்ராக்டிஸ் பண்ணதை தான் நான் சொல்றேன். எந்த காலேஜில் படித்தேன், பைபிள் காலேஜில் எக்ஸ்டென்ஷன்ல படித்தேன். படிக்கும் பொழுது அந்த பாஸ்டர், நடத்துகிற பாஸ்டர், நீங்க படிச்சு முடிச்சுட்டு இங்க டீச் பண்ணுங்க அப்படின்னா. அல்லேலூயா. நான் எதை சொல்றேன்னா, பெரிய நம்ம நீங்க நம்ம நினைச்சுக்கிறோம்னா பிரபலமாகணும், சரியா, நம்ம பேரு 4 பேருக்கு தெரியணும், பிளேயர்ல நம்ம பேரை போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படியே நம்ம என்ன செய்யணும், ரீச் ஆகணும். அப்படி இல்லை, நம்மள அந்த ரங்கத்தை நம்ம அதிகமா பலப்படுத்திக்கணும். அல்லேலூயா. அந்த ரங்கத்தை நம்ம உள்ள பேசும் பொழுதுதான் நமக்குடைய ஸ்டெப் தெரியணும். மற்றபடி நம்மளா பேசி காட்டக்கூடாது. அல்லேலூயா. அந்த கிங்ஷிப்பை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது என்னன்னா, யுவர் லீடர்ஷிப். யோசேப்பு பாருங்க, சுத்தி இருக்கிற தேசத்துல பஞ்சம் இல்லையா, வேற வழியே கிடையாது. அங்க அன்னைக்கு பார்வோன் அரண்மனையில படிக்காதவங்க இல்ல, எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள். ஆனா என்ன செய்யணுங்கிறது தெரியல. அந்த யோசேப்புக்கு அந்த ஞானம் இருந்துச்சு. படிப்பு மூலமாய் வந்த ஞானம் அல்ல,
தேவ பக்தியின் மூலமா வந்த ஞானம். அல்லேலூயா. ஞானம் இருந்ததுனால foretelling, பின்னாடி வரப்போகிறத முன்னாடி சொல்லக்கூடிய கிருபை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம், அதுக்கு ஏத்தபடி நம்மளை இப்படி மாற்றிக்கிட்டோம்னா, ராவணன் ஆண்டா என்ன, ராமன் ஆண்டா என்ன, யார் ஆண்டாலும் என்ன, நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்கின்றது. அல்லேலூயா. பஞ்ச காலமா இருந்தாலும், சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும், சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இப்படி அப்படி. நோ 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 நோ. இதை விட வேதத்துல எவ்வளவோ எவிடன்ஸ் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவோ எவிடன்ஸ் இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தது நிமித்தமாக பாவம் எத்தனையோ பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொலை பண்ணாங்க இல்லையா? மோசேயினுடைய நாட்கள்ல கொலை பண்ணாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஏதாவது ஒரு பெட்டியில வைத்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. ராஜரீகமான கூட்டம், இந்த கிங்ஷிப் நம்ம இடத்துல எப்பவுமே இருக்கணும். அதை ஆளுகை செய்யக்கூடியவர்களாக எந்த ஒரு போஸ்டிங்க்கும் நம்ம நம்மளை நியமிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட தகுதி என்ன செய்யணும், இருக்கணும். பரவாயில்ல, அந்த தம்பி என்ன செய்யலாம், அந்த போஸ்டிங்க்கு போடலாம். அவர் நல்ல ஒர்க் பண்ணுவாரு, அவர் நல்ல ஊழியம் செய்வாரு. தம்பியை கொண்டு அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அவர் நல்ல ஊழியம் செய்வாரு, சபையை கட்டுவாரு. இப்படிங்கிற ஒரு ராஜரீகம், அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு விஷயத்தை சொல்றேன். சங்கீதம் 68 திருப்பிக் கொள்ளுங்க. 68 அதுல ஒரு வசனம் வரும். 68:21 நினைக்கிறேன். 26 68:26 பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பாருங்க. தம்பி பாருங்க, வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே. அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிச்சாலும் அதனுடைய உட்கருத்துக்களை நன்றாய் படிப்பது மிகவும் அவசியம். நம்மளாம் யாரா? இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே. அதை பில்ட், இன்பில்ட் அப்படி சொல்லுவோம்ல. இன்பில்ட் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னா ஊற்றிலிருந்துன்னா அது தோன்றுகிற இடத்திலிருந்தே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். ஆமா, நீங்கெல்லாம் இப்போ சின்ன பிள்ளையிலேயே உங்க மாமா அப்பா பாஸ்டர், நீங்க பாருங்க, உங்க மத்தியில வேத வசனங்கள் முழங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இனி ஒரு ஆர்டிபிஷியலா இடையில போய் ஒரு கிறிஸ்தவத்துல மாறி பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளேயே என்ன செஞ்சிருது, அந்த ஊற்று, அந்த வேர்ல இருந்தே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உருவாக்கிட்டீங்க. அப்ப இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை நீங்க என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. துதியுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அப்ப ஸ்தோத்தரிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, எப்படி வனாந்தரத்திலே தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்ததான அந்த தாவீது தன்னை படைத்த தேவனை நோக்கி துதித்து துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவரை அறியாத ஒரு ராஜரீக அபிஷேகம் அவனுக்குள்ளே உண்டாகி, சவுல் 40 வருஷம் இஸ்ரவேலை ஆளுகை செய்தாலும் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருடத்திலே அந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு பிறக்காத ஒரு தாவீதினுடைய தலையிலே கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப துதி எங்க இருக்கிறதோ அங்க ஒரு ராஜரீக அபிஷேகம் உண்டாகிறது. அல்லேலூயா. இதுதான் பிராக்டிக்கல். எங்க துதி? ஏன் துதி? ஏன் ஆராதிக்கிறோம்? என்னை படைத்தவரே, என்னை உயர்த்தினவரே, என் கேடகமே, என் அடைக்கலமே, என் கோட்டையே, எபனேசரே, எல்ரோயி, நீ நல்லவராயிருந்தி, நல்ல கால்களை கொடுத்திருக்கிறேன், கைகளை கொடுத்திருக்கிறேன், பார்வையை கொடுத்திருக்கிறேன், செவிகளை கொடுத்திருக்கிறேன், சிந்தனையை கொடுத்திருக்கிறேன், உடையை கொடுத்திருக்கிறேன், உணவை கொடுத்திருக்கிறேன், இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறேன், என் நினைவுகளை எல்லாம் தூரத்தில் இருந்து அறிகிறேன். என்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறேன். மகாவரட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறேன். என் எலும்புகளை எல்லாம் நிழலுள்ளதாக்குகிறேன். மருத்துவமனையில இடம் இல்லை, அவரு இல்லை, இருக்கிறதுலயே அதிகமான சம்பளம் டாக்டர்ஸ் தான். நம்மளை ஆண்டவர் சுகபத்திரமாய் பாதுகாத்து அவருடைய அதிசயங்களை சொல்லி, அதனாலதான் தாவீது சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் அவரை துதிப்பேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
இப்படி ஒரு மனுஷன் துதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். யாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இந்த தாவீதை செலக்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா. Where is the worship, there is a God. எங்க அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ, எங்க அவருடைய நாமம் போற்றப்படுகிறதோ, எங்க அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ, அங்கே கர்த்தர் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை, பாக்கியத்தை அங்கு தருகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், நம்ம வந்து கிங்ஷிப் பண்ணணும்னா உடனே பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டாம். வீட்டை சரியா மேனேஜ் பண்ணா போதும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நல்ல பையனா இருக்கலாம், குடும்பத்துக்கு நல்ல தலைவனா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவா இருக்கலாம், கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்கலாம், மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கலாம். இந்த கேரக்டர் சமுதாயத்துல நம்ம ஒரு பிரயோஜனமுள்ள நபரா இருக்கலாம், சபைக்கு நான் உள்ள பிரயோஜனமுள்ளவரா இருக்கலாம். அல்லேலூயா. இந்த ஒரு கேரக்டர் இருந்தாலே போதும். நம்ம செய்யறது நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அப்படியே படிப்படியாய் உயர்த்தி கொண்டே இருப்பார். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சில் இருக்கும், ஒரு கமிட்டி இருக்கும். அவங்க தான் யாரு எப்பப்ப ஜாயின் பண்ணாங்க, அவங்களுடைய பே கமிஷன் என்ன, அவங்களுக்கு இந்த வண்டு எத்தனை % இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க என்ன செய்வாங்க, பிளான் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. அதுவே அப்படி செய்யும் பொழுது என்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் நினைவில வைத்து அவர் ப்ரமோஷன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மனுஷர்கள் மத்தியில டீ ப்ரமோஷன், மனுஷர்கள் மத்தியில ஒருவேளை நினைக்கலாம் இவங்க வந்து டீ ப்ரமோட் ஆயிட்டாங்கன்னு. ஆண்டவரோட தான் நம்மளை ப்ரமோட் பண்ணிருப்பாருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அப்ப ராஜரீகம், இந்த ராஜரீகத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வந்துடணும். அப்ப எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆண்டவரே இதை தாங்க, இயேசுவே இதை தாங்க, இயேசுப்பா ஸ்தோத்திரமப்பா இப்படியாவது கிடைக்க உதவி செய்யுங்கப்பாங்கிற பிரசங்கம், இந்த ஒரு விண்ணப்பம் இருக்கணும். அதுக்கு முந்தின பகுதியாக அவரே, ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, நன்றி ராஜா, எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினீங்களே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்படியே சொல்லி 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 துதிக்கக்கூடிய ஒரு கிருபையை நம்ம எப்பொழுதும் பெற்றிருக்கோம். அல்லேலூயா. ராஜரீகமான அப்புறம் ஆசாரிய கூட்டம். ஆமா, ஆசாரிய கூட்டம் சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது. சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை சவுல் செஞ்சிட்டார் இல்லையா? ஆமா, சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை சவுல் செஞ்சிட்டார். அப்பா செய்ய வேண்டிய காரியத்தை அப்பா தான் செய்யணும். உடனே யார் அண்ணன் செய்ய வேண்டிய காரியத்தை அண்ணன் தான் செய்யணும். அம்மா செய்ய வேண்டிய காரியத்தை அம்மா தான் செய்யணும். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம், அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். நம்மளா எதுவாய் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. செய்ய முடியும் பொழுது அந்த ராஜரீகத்திலிருந்து அந்த சவுல் அப்படியே விழுந்தார். ஆண்டவர் அவரோட இல்லாம 38 வருஷம் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்தார். ஆனா அப்படி இல்லை. தாவீது என்னாலும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கை தேவன் அவர்கள் குடும்பத்துல ஏற்படுத்தினார். அதனாலதான் பின்னாட்கள்ல சொன்னாங்க தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னாங்க. ஏன்னா தாவீது உரியாவினுடைய காரியத்தை தவிர வேறு ஒரு காரியத்திலையும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்யவில்லை. ஆனா உள்ளத்துக்குள்ள இருந்ததான வந்த துதிகள், ஆராதனை என்னாலும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கை அவருடைய குடும்பத்துல ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதற்கு அடையாளம் தான் எந்த அளவுக்கு நீங்க வேதத்துல இருக்குது, தேசத்துல என்னென்னலாம் நடக்குங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அதே பரிசுத்த தேவனுடைய ஆவி தானியேலுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. எசேக்கியா வழியாக வந்ததான இந்த தாவீதுக்குள்ள, தானியேலுக்குள்ள அந்த தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. அப்போ ஒருத்தர், உங்களில் ஒருத்தர் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள தேறி இருக்கிறீங்களோ அது தலைமுறை தலைமுறையாக டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது அவருடைய காண்டவருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா. ஆமா, ஒரு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் நேராக என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. வெளிச்சம், வெளிச்சம். அதனாலதான் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வெளிச்சமும் விவேகமும். குடிசை வீட்டுலதான் இருக்கிறோம், ஆனாலும் எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. என்கிட்ட கையில ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் எனக்கு ஒரு தெளிவு இருக்குது.
புரியுதா உங்களுக்கு? நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன், மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு வர மாட்டேங்குது, இங்கிலீஷ் எனக்கு வர மாட்டேங்குது, ஆனாலும் நான் முயற்சி பண்றேன், ஆனாலும் ஒரு தெளிவு, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் அப்டேட் ஆவேன், எனக்கு ஒரு தெளிவு. இந்த வெளிச்சம் அடிமையாய் கொண்டு போகப்பட்டதான ஒரு யோசேப்புக்குள்ள இருந்துச்சு, இந்த வெளிச்சம் அடிமையாக கொண்டு போகப்பட்டதான ஒரு தானியலுக்குள்ள இருந்துச்சு. ஏன் அன்னைக்கு மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தை இன்டர் டெஸ்ட்மெண்டல் பீரியட்னு சொல்லுவாங்க. இன்டர் டெஸ்ட்மெண்டல் பீரியட், இருண்ட காலம், ஒரு 400 ஆண்டு காலம். அந்த இடத்துல ஜனங்கள் ஒரு இக்னோரன்ஸ், இருட்டு அப்படின்னா அதனுடைய வேதத்தினுடைய அர்த்தம் இக்னோரன்ஸ், அறியாமை. அப்ப அந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்யணும்? எகிப்துல அடிமையா இருந்தாங்க, மேதியா பெர்ஷியா பாபிலோனுக்கு அடிமையா இருந்தாங்க, மேதியா பெர்ஷியாவுக்கு அடிமையா இருந்தாங்க, கடைசியில இது கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடிமையா இருந்தாங்க, கடைசியில இயேசு பிறக்கும் பொழுது ரோம சாம்ராஜ்யம், ஆக்டோவியஸ் சீசர் அப்படிங்கிறது தான் ரோம சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அந்த நாட்கள்ல இயேசு அகஸ்தராயன் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு, அவருடைய நாட்கள்ல தான் இயேசு பிறக்கிறார். அந்த நாட்கள் இருக்கும் பொழுதும் அவங்க என்ன செய்யறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த ரோம போர்ச்சவர் நம்ம என்ன செய்யறாங்க? நெருக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. வழி தெரியல, எங்க போகணும், எப்படி போகணுங்கிறது தெரியல, அறியாமை அவருக்குள்ள இருந்துச்சு. இருளில் எழுந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இருளில் இருந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இனி ஒரு இடத்துல இருளில் நடந்த ஜனங்கள். அல்லேலூயா. அறியாமை, என்னன்னே தெரியல, ஒரு குண்டு சட்டியில நான் இருக்கிறேன், ஒரு கிணத்து தவளையா நான் இருக்கிறேன், அடுத்து ஃபர்தரா என் வாழ்க்கையில அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு நான் என்னன்னே தெரியல. அங்க ஒரு வெளிச்சத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்துகிறார். அதுக்குதான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும். அடுத்த பகுதி பரிசுத்த ஜாதியாயும். பாருங்க, பரிசுத்த ஜாதியாயும். இந்த 4 விஷயமுமே நம்ம கண்களுக்கு முன்பாக வரணும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஜாதி, என்ன ஜாதியா? ஆண் ஜாதி பெண் ஜாதி போய் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு போய் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. எப்ப பேசினாலும் என்னதான் பேசுவான்? உண்மையதான் பேசுவான். அவன் சொல்றது, தம்பி சொல்றது கரெக்டா இருக்கும். அவரு போனாலே காரியத்தை எப்படியாவது பிடிச்சிருவான். யாரெல்லாம் போயிருக்கா? இவெல்லாம் போயிருக்கா? ஐயோ அது தருதலையாச்சே, போன இடம் உட்படாத. இல்ல நம்ம தம்பி போயிருக்கிறான், வாட்ஸ்அப் போயிருக்கிறான், அப்போ காரியத்தை அப்ப பிரச்சனை இல்லை. அவன் போயிருக்கான்ல, உன்னை நம்பிதான் 10 பேர் அனுப்புறேன். இல்லையா? தூத்துக்குடியில இருந்து பாருங்க, ஒரு வாத்தியார் இல்லையா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார், அந்த கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்கள்லாம் ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு சென்னைக்கு போய் நியூஸ் பார்க்கலையா சார், அந்த மாதிரி. அப்போ அந்த வாத்தியாரை பார்த்த உடனே, இந்த டீச்சரை பார்த்த உடனே அவருடைய கேரக்டர், அவருடைய எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட், இந்த பேரண்ட்ஸ் அறிஞ்சிருப்பாங்க இல்லையா, பெற்றோர்கள் அறிஞ்சிருப்பாங்க. அவர் கூப்பிட்டு போறாரா, சேஃபா கூப்பிட்டு வந்துருவாரு. அந்த இடத்துக்கு நம்ம வரோம். அல்லேலூயா. நல்ல பொறுப்பை அப்பந்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒப்படைப்பார். நம்ம நல்ல பெண்ணை ஆண்டவர் அப்பந்தான் நம்ம இடத்துல ஒப்படைப்பார். நல்ல சொத்துக்களை ஆண்டவர் நம்ம இடத்துல ஒப்படைப்பார். நல்ல ஊழியங்களை ஆண்டவர் நம்ம இடத்துல ஒப்படைப்பார். ஆமென். ஆமா, சில இடங்கள்ல ஊரை கூட நம்ம ஆண்டவர் ஒப்படைப்பார். எப்படி தெரியுமா? சில பிசாசுகள், சில இந்த விதமான அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆதிக்கம் எங்க இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. யாருக்கு பிடிச்சிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எனக்கு நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம அந்த இடத்துல இருக்கிறதே, அந்த ஊர்ல இருக்கிறதே, ஆண்டவர் அந்த ஊருக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நாங்க இருக்கிற இடத்தை தாண்டி முன்னாடி யாருமே போகாம இருந்த ஒரு காடு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நாங்க போய் லைட் எல்லாம் போட்டு, எங்களுக்கு பின்னாடி பிளாட் எல்லாம் போட்டு டெவலப் ஆகி இப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி என்ன செய்யற ஒரு சிட்டி மாதிரி உருவாகிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல கொண்டு போனாலும் அந்த இடத்துல பிரகாசிக்க பண்ணுவான். தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நல்ல அதுக்குன்னு பவுடர் எல்லாம் போட்டு குங்குமெல்லாம் போட்டு பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முகங்களை பிரகாசிக்கணும்னா சில வீட்டுக்கு சிலர் போனாலே சந்தோஷமா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் கொண்டு வரும். சில இடங்கள்ல பாருங்க, சிலவர் போனால் அத்தை மாமா ஐயோ கேஸ் வந்துருச்சே அப்படின்னு தலையை சொல்லியதை விட மாமா வாங்க வந்தாலே சந்தோஷம். அப்ப நம்மளுடைய முகம் மற்றவங்களுக்கு பிரகாசிக்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அந்த ஆசாரியம்னா என்ன, ராஜரீகம்னா என்னங்கிறத நம்ம
நன்றாக அறிந்திருப்பது மிக அவசியம். அதுக்கு கீழே நம்முடைய பரிசுத்த ஜாதி, கேரக்டர். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்த பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்தம் எல்லாவற்றிலையும் பூரணமான சுத்தம். நம்முடைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும், நம்முடைய நடத்திகளா இருந்தாலும், எதிலையுமே கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான்காவது காரியமா, அவருக்கு சொந்தமான ஜனம். அவருக்கு சொந்தமான ஜனம்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு போன் காலே வரக்கூடாது, ஊழியர்களை தவிர. அப்படி வந்துச்சுன்னா நம்ம யார் இல்லைன்னு அர்த்தம், அவருக்கு சொந்த ஜனம்னு இல்லைன்னு. நமக்கு போன் வந்துச்சு அப்படின்னா போன் பண்றவங்க இன்னைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க எங்க இருப்பாங்க? சர்ச்சில் இருப்பாங்க. ஈவினிங் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு இடத்துல ஊழியத்தில் இருப்பாங்க. அப்ப சொந்த ஜனம், சொந்த ஜனம்னா பரலோகத்து காரியத்துக்கான காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? நடப்பிலாக்குறோம், செய்கிறோம். ஒரு பொது இடத்துல போனா கூட திடீர்னு ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாங்க, நம்ம பைக்ல போய்கிட்டு இருக்கோம், சரி யாரோ பாத்துக்கிறாங்க, நம்ம போக கூடாது. நம்ம உடனே நம்ம என்ன செய்யணும்? நம்ம முடிந்தவளவு அட்டன் பண்ணணும். அல்லேலூயா, அட்டன் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அட்டன் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு பேஷண்ட்டை மாத்திரம் பார்க்க போனோம், அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, நம்ம ஜெபம் பண்ணணும். இவ்வளவோ இருக்கு பாருங்க, இவ்வளவோ இருக்கு. நீங்க ஆசரிப்பள்ளம் அந்த ரூட்ல இருந்தீங்கன்னா வீண் போகும்பொழுதே, ஆண்டவரே யாரோ எப்படியோ விண்ணப்பிக்கிறவன் இல்லையே, அவர் என்ன செஞ்சார்? மனஸ்தாபப்பட்டார். ஜெபிக்கிறவன் இல்லையே, ஒரு கெத்செமனே தோட்டத்தை உருவாக்கக்கூடியவன் இல்லையே. அல்லேலூயா. ஆமா, தெருக்களிலே மோட்சத்துக்கு கிடைக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகிறவன் இல்லையே. எனக்கு இயேசுவை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. அடிக்கிற அடி, சாட்ட அடியில தோளெல்லாம் பிஞ்சு ரத்தமா போய்கிட்டு இருக்கிறத பெண்கள் பார்த்து சொல்றாங்க, அழுறாங்க. அவரு சொல்றாரு, எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும். ஆமா, அந்த ரத்த பலி உங்க பிள்ளைகளுக்கு இருக்க போது வருங்க. ஹிட்லர் வந்து லட்சக்கணக்கான யூதர்களை கொல்ல போகிறார் ஒரே இடத்துல வச்சு. அந்த ரத்த பலிக்காக நீங்க என்ன செய்யுங்க? கண்ணீர் விடு. நடு ராத்திரியில எந்திரிச்சு தெருக்குள்ள மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைக்காக, இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமைக்காக, இந்திய தேசத்தினுடைய நிலைமைக்காக, இனி வருகிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீ என்ன செய்? கண்ணீர் விடு, கண்ணீர். அப்பா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் யாரா? அவங்க சொந்த ஜனம். நியாயம் இல்லாத இடத்துல நம்ம நியாயத்தை ஏற்படுத்தணும், நீதி இல்லாத இடத்துல நம்ம நீதியை ஏற்படுத்தணும். எங்கேயுமே பரலோக ராஜ்யத்தின் புத்திரர், அப்படி ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? ராஜ்யத்தின் புத்திரர். எனக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி இருக்கு, எனக்கு யூனிக்னஸ் இருக்கு, எனக்கு என்னுடைய கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு, பிபிலிக்கல் பேஸ்டான என் லைஃப் எது? என்னுடைய வேதம் என்னது? வேதத்தை சார்ந்தவர்கள் இப்படிதான் பேசணும், இப்படிதான் இந்த இடத்துல தான் இருக்கணும், இதைதான் பார்க்கணும், இதைதான் சிந்திக்கணும், இந்த கூட்டத்துல தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு நெறிகளோடு வாழக்கூடியவங்க பரிசுத்த ஜாதி. அதே போல சொந்த ஜனம். யாரெல்லாம் 4 விஷயத்தை சொல்லுங்க. கேட்டீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்தை. சொல்லுமா? நான் பாஸ்டருக்கு பையன் தான், ஒத்துக்கிறேன், எல்லாம் தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், நான் தம்பி சொல்லுமா? நான் ஸ்வீட்லைன் சொல்லு, ஸ்டீவ் சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்தை. நான் சாதாரண இப்படிலாம் நான் போக மாட்டேன், இப்படிலாம் பேச மாட்டேன், இந்த கள்ள கணக்குலாம் நான் எழுத மாட்டேன், நான் இப்படிலாம் சேர மாட்டேன், நான் இப்படிலாம் சேட் பண்ண மாட்டேன், நான் இப்படிலாம் நைட்டு 11 மணிக்கு மேல போனை வச்சுட்டு இருக்க மாட்டேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் ஆங்கில பேப்பரை படிப்பேன், ஆங்கில வேதத்தை படிப்பேன், நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு கண்ணுக்கு என் மைண்டுக்கு வருகிற நண்பர்களுடைய பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இந்த உலக வரைபடத்தை மேப்பை வாங்கி வீட்டுல போட்டு கையை வைத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாட்டுக்கு கூட்டிட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் யாரு? தம்பி சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. இரண்டாவது,
ராஜரீக ஆசாரிய கூட்டம். எனக்கு ஒரு பிரசிடென்சியல் இருக்குது, எனக்கு ஒரு செக்ரட்டரிஷிப் இருக்குது. நீங்க எதை பாருங்க, கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்னு ஒரு ஒரு பாடம் இருக்கு தெரியுமா? ICW CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்தியன் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்ரட்டரிஷிப். இந்த செக்ரட்டரிஷிப் தான் ஒரு பிரசிடென்சி ஒரு கம்பெனியில் எல்லா காரியத்தையும் என்ன செய்வாங்க, செயல்படுத்துவாங்க, ஆன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கையில் டைரி இல்லை, அப்போ உங்களுக்கு செக்ரட்டரிஷிப்பு குறைவாக இருக்குது, நீங்கள் நோட் பண்ணலை, வசனத்தை நீங்கள் எழுதலை, உங்கள் 4 பேர் கையிலையும் என்ன இல்லை, டைரி இல்லை. அதுக்காக நான் வருத்தப்படுகிறேன். ஏன்? உங்களுடைய செக்ரட்டரிஷிப். நீங்க பாருங்க, இந்த வார்த்தையை யோசித்து பாருங்க, பின்னாடி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ எனக்கு ஒரு பிரசிடென்சியலும் இருக்குது, எனக்கு ஒரு செக்ரட்டரிஷிப்பும் இருக்கு. அப்படின்னா செயலாளர், சரியா? ஒரு விஷயத்தை நான் செயல்படுத்தக்கூடியவர். இன்னைக்கு இந்த அண்ணன் பிரசங்கம் பண்ணாங்க, இந்த ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். முதலமைச்சர் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பின்னாடி இருந்து அதை என்ன செய்வாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரியா? சரி, இதெல்லாம் இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதுக்கப்புறம் நான் சொன்ன வசனம் எங்க இருக்கு சொல்லுங்க, சொன்ன வசனம் எதுல இருக்கு? உங்களுக்காக அனுப்பப்பட்டு அழைக்கப்பட்டு வந்து உங்களை மையப்படுத்தி வசனத்தை எடுத்து 1 பேரே எடுக்கலையா இன்னும்? சரி, பரவாயில்ல. இந்த வார்த்தைகள் உங்களுடைய சப்கான்சியஸ்ல பதிவதாக. அல்லேலூயா. அப்படின்னா உங்களை அறியாம இது என்ன, இந்த வார்த்தைகள் அப்படிதானே பிரதர், மெடிக்கல் டேர்ம்ல உங்களுடைய மனசுக்குள்ள போய் அது பதியும். சரி, அப்ப 4 விஷயம். 1, தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்தேகம். தெரிந்தெடுத்தா மகனாக மகளாக தெரிந்தெடுத்தா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, நீ இல்லை, என்னாலும்